ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து யாரு ராகுல் டெக்கி அப்படின்னு வந்து நான் பார்க்கும்போது 8 லேக்ஸ் ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க. ஆனா இப்போ 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. அவரோட கனவும் இதுதான். பட் டூ ஹி டிசர்வ் திஸ்? ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரிசார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப எப்படி சொல்றது? ரொம்ப கஷ்டமாக தான் நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, டு பி ஃப்ராங்க் இவர் யாருன்னே எனக்கு தெரியாது. இவரோட டெத் நியூஸ் நான் பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் நாள் வந்து, அதாவது ஒரு 2 டேஸ் முன்னாடி வந்து எல்லா ஸ்டோரிலையும் இவர் தான் இருக்கார். எல்லாத்துலேயும் யார் இவர் எதுவுமே தெரியாது. சீரியஸாக நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்காரு அவர், ஆனால் எனக்கு தெரியாது. டு பி ஃப்ராங்க் எல்லா ஸ்டோரிலையும் இவரை பற்றி தான் போட்டு வி மிஸ் யூ, வி லாஸ்ட் யூ அப்படின்னு போட்டிருந்தாங்க. சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர், இவர் ஒரு கிரியேட்டர் அப்படின்னு தெரிஞ்சது. இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் ஐ எம் a creator. as a content creator நான் இதை பற்றி நான் பேசியே ஆகணும். பிகாஸ் ராகுல் டிக்கி இஸ் a best creator and we lost him. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். நான் பார்க்கும்போது, அதாவது இந்த நியூஸ் வந்து வெளியாகிட்ட அப்புறமா நான் வந்து யார் ராகுல் டிக்கி அப்படின்னு வந்து நான் பார்க்கும்போது 8 லேக்ஸ் ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. அவரோட கனவும் இதுதான். பட் do he deserve this? of course he deserve. as a content creator எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணுறதுன்றது. ஸோ இவ்வளோ ஃபேன் பேஸ் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ்ன்றது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். அது வந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டால் அது வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆக முடியும் அப்படின்றது வந்து எல்லா கிரியேட்டருக்கும் தெரியும். எல்லா கிரியேட்டருக்கும் வந்து டெய்லி ஒரு வீடியோ போடுறவங்களா இருக்கட்டும், ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு எஃபெக்ட் இருக்கும். அண்ட் இப்போ இந்த வீடியோ பின்னாடியும் ஒரு எஃபர்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னதான் ஒரு சின்ன வீடியோவாக இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய வீடியோவாக இருந்தாலும் சரி, கண்டென்ட் கிரியேட்டரோட கஷ்டம் கண்டென்ட் கிரியேட்டருக்கு தான் தெரியும். ஸோ அப்படி கஷ்டப்பட்டு நிறைய ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணி, சேட் நியூஸ் என்னன்னா, இந்த 1 மில்லியனை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவர் நம்ம கூட இல்லை. ஸோ அது பிட்டர் ட்ரூத். ரீசெண்டாக ராகுலோட வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தேன் நான். எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு சில்வர் ப்ளே பட்டன் சம்திங் ஒரு வீடியோ, அந்த சில்வர் ப்ளே பட்டன் வந்தப்போ ஹி லிட்டரலி கிரைட் அண்ட் ஹி வாஸ் ஷோயிங் சம் கண்டென்ட் கிரியேட்டரோட வழி அதில் தெரிஞ்சது எனக்கு. சீரியஸாகவே இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில்வர் ப்ளே பட்டனை வந்து அழுது செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு நான் பார்த்ததில்லை. ஆஸ் எ கிரியேட்டராக நான் கூட வந்து சில்வர் ப்ளே பட்டன் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். பட் ஹீ இஸ் க்ரையிங் மீன்ஸ் ராகுல் ஸ்டோரியில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நிறைய அவமானங்கள், நிறைய பேர் வந்து கேலி செய்வார். கூட இருக்கவங்களே வந்து அவரை பிடிக்காதான், அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரிலாம் இருந்து ஹீ கேம், ஹீ ட்ரைட். அண்ட் இப்போ நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ரீசென்ட்லி ஒரு 4 மூவிஸ் வந்து சைன் அப் பண்ணியிருந்தாரா. அண்ட் பிக் பாஸ் 8க்கும் வந்து ஹி லாஸ்ட் தட் சான்ஸ். அந்த சான்ஸ் கிடைச்சிருந்தாவது அவர் வந்து உயிரோடு இருந்திருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறேன். இது மெயினாக ஏன் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, அஃப்கோர்ஸ் எங்களோட ஏஜ் கேட்டகரியில் தான் இருப்பார் அவர். ஸோ ராகுல் அவரோட கஷ்டப்பட்டு, லைக் எப்படி சொல்கிறது, சிங்கிள் பேரண்ட்டாக வளர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. அவர் சொல்கிறதுலே தெரியுது. நிறைய இன்டர்வியூஸ் நான் வந்து சும்மா ராகுல் டிக்கின்னு சர்ச் பண்ணும்போது 2 இயர்ஸ் முன்னாடியே வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. சம்வாட் ஜெம் டிவி அப்படின்னு பார்த்தேன். ஸோ அதிலெல்லாம் வந்து ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காங்க. பிக் ஸ்க்ரீனில் பார்க்க வேண்டிய ஒரு ஆள் வந்து வி மிஸ்ட் ஹிம். இன்னும் நிறைய விஷயம் வந்து நான் அவரை பற்றி கேள்விப்பட்டேன். லைக் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாராம். அண்ட் சர்ச் அண்ட் மாஸ்க்கு வெளியில் வந்து சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்களாம். இந்த ஏஜுக்கு நானே பண்ணதில்லை. ஐ மீன் அவர்களுக்கு பண்ணதில்லை. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தான் தெரியும். இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டோடனே இந்த மாதிரி நல்ல பர்சனை மிஸ் பண்ணிட்டோமாடா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது. பட் டெய்லி அவரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் இருக்கும். நீங்கள் ஃபீல்டில் பார்த்தாலும் அவன் எதுவும் போயிட்டான், யாராக இருந்தால் என்ன, நமக்கு நடந்தது தானே அப்படின்ற மாதிரி பேசக்கூடாது ரொம்ப. ஏன்னா சில பேர் பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். அவன் வந்து ஸ்பீடாக போயிட்டான், அது அவனோட தப்பு, ரைட்டா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கிரியேட்டர் அண்ட் ஒரு நல்ல ஹெல்பிங் மைண்ட் உள்ள ஒரு பர்சன் வந்து இவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டு போவார்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ எனக்கு இப்போ தெரிஞ்சு எனக்கு ரொம்ப ஹார்ட் ஃபீல்ட்டாக இருக்குது. 27 வயசு வந்து போகிற வயசே இல்லை. போலீஸ் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஓவர் ஸ்பீட் அண்ட் ஹெல்மெட் போடாமல் வந்தார். ஸோ அதனால் வந்து இதுவாயிட்டார், இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன நியூஸ் வந்தால் என்ன, வி லாஸ்ட் ஹிம், அவ்வளோதான். அண்ட் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் இந்த தயவுசெய்து இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் யோசிங்க. சில விஷயம் போடும்போது தம்ப்நெயில்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். பெரிய பாப்புலரான சேனல், அது சின்ன சேனல் கூட இல்லை, சின்ன ஏதோ ஊர் தெரியாத சேனல் கூட இல்லை. அவ்வளோ பெரிய சேனல்ஸே வந்து அவர் ஆக்சிடென்ட் ஆன அந்த ஃபோட்டோவை எடுத்து வித்தவுட் பிளரிங் போட்டிருக்காங்க. என்ன கொஞ்சமாவது காமன் சென்ஸாக யோசிங்க. நீங்கள் வந்து வியூஸ்க்காக பண்ணுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. வியூஸ் அது நியூஸ் நிறைய பேர் ரீச் ஆகணும். நீங்கள் வந்து ஒரு நியூஸை போடுறீங்கன்னா சென்சிட்டிவான விஷயத்தில் வந்து நீங்கள் தம்ப்நெயிலில் போடக்கூடாது. ஃபஸ்ட் அது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அவரோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் யூ கேன் சே திஸ் இஸ் ராகுல் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு நீங்கள் போடலாம். வீடியோ கிடைக்கல, நல்ல வேலை. வீடியோ கிடைச்சா அதுதான் சென்சேஷன். அவங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க தம்ப்நெயில்ஸில்.
விச் இஸ் நாட் ஃபேர். ப்ளீஸ் அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணாதீங்க. ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கோங்க. தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது, உங்களுக்கு தெரியணும். அதாவது பாப்புலரான சேனல்ஸ் எல்லாமே வந்து அவங்க வீட்டுக்கு போய் இன்டர்வியூ எடுக்கிறதா இருக்கட்டும், அண்ட் அவங்க ஒய்ஃப் சைட்லேருந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க, அண்ட் அவங்க மம்மி சைடு வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. ரெண்டுமே வந்து 2 பேரும் மாற்றி அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து மறுபடியும் இந்த மாதிரி டிபேட் மாதிரி பண்ணி நீங்கள் எதுக்கு அவர் இன்னும் மறுபடியும் கஷ்டப்படுத்துறீங்க? அது ப்ளீஸ் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் எதுவுமே ஷேர் பண்ணிக்காதீங்க, அவரை பற்றியும் ஷேர் பண்ணிக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஸோ பி காஷியஸ் வைல் டிரைவிங் கைஸ். வண்டியில் போகும்போது ஸ்லோவாக போங்க, அண்ட் ஹெல்மெட் கம்பல்சரி போடுங்க. ஹெல்மெட் போடாமல் வண்டியை எடுக்காதீங்க கைஸ். நான் வந்து ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தவங்க எல்லாரும் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் பி சேஃப் அண்ட் டிரைவ் சேஃப் கைஸ். பொறுமை கடல் இன்னும் பெரியதுன்னு சொல்லுவாங்க. பொறுமையாகவே போங்க. ஸ்லோவாக போய் லேட்டாக ரீச் ஆனாலும் பரவாயில்ல, சீக்கிரம் போய் சீக்கிரம் சேர்ந்துடாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்பீட்னால தான் வந்து நிறைய விபத்துகள் நடக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து டிராஃபிக் ரூல்ஸை மதிங்க, அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டாதீங்க. ஃபாஸ்ட்டாக ஓட்டுற மாதிரி இருக்கிற பைக்கும் நீங்கள் வாங்காதீங்க. அது எடுத்தோன்னே பீக்கில் தான் போகும் ஸ்பீடு. ஸோ அதனால் வந்து என்னதான் ஒரு ப்ரீமியம் பைக்காக இருந்தாலும் வந்து விழுந்தா அடிவில தான் செய்யும், உயிர் போக தான் செய்யும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரெஸ்ட் இன் பீஸ் பிரதர், வி ஆல் மிஸ் யூ.